போது, சாப்பிடும்போது, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போதும், வீட்டு வெளிய போகும்போதும், வீட்டு வெளிய போயிட்டு உள்ள வந்ததுக்கப்புறம் செய்யலாம். கட்டாயம் நைட்ல படுக்கும்போது கட்டாயம் செய்யுங்க. எப்படி உடலுக்கு குளிச்சுக்கிறோம், துணிகள துவைச்சுக்கிற மாரி, ஆத்மலிங்கம் வச்சிருக்கிறாங்க. இந்த ஆத்மாவ சுத்தம் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அது தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷமாவது தியானத்த கடைப்பிடிங்க. எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்கள் வீட்டில் ஆத்ம சுத்தி அடிக்கடி பண்ணணும். ஆத்ம சுத்தி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையிலிருந்து மாலை பொழுது வரைக்கும் நாம் யாரையெல்லாம் பார்க்குறோமோ, யார்கிட்டையெல்லாம் பேசுகிறோமோ, என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் நமக்குள்ளே பதிவாக இருக்கும். இது நல்லது மட்டும் எடுத்துட்டு தீயதை அழிக்கணும். இந்த மனசுக்குள்ளே தீய செயல்களை நாம் எண்ணி பார்த்துருந்தோம்னா, நம்ம இரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்கள், ஜீவ ஆன்மாக்கள் அனைத்தும் பதிவாயிரும். நாம் எப்படி காலையில் இந்த சட்டை போட்டுட்டோம்னா சாயந்தரம் அழுக்காயிருதோ, அதை மறுபடியும் அடுத்த நாள் துவைச்சி போட்டுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள, நம்ம எண்ணத்தில் நம்மை அறியாது சேர்ந்த சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் இதெல்லாம் அழிஞ்சு போகணும்னா, அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா, நம்முடைய உடம்பில் ஆத்ம சுத்தி நடைபெறணும். ஆத்ம சுத்தி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அகஸ்தியன் துருவனாகி, துருவன் துருவ நட்சத்திரமாகி, அந்த துருவ நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படுகின்ற ஒளி அலைகள் பூமியை நோக்கி வரும்பொழுது பூமியினுடைய காந்த சக்தியால் கவர்ந்து இழுக்கப்படுகிறது. அப்படி கவர்ந்து இழுக்கப்படுகின்ற பொழுது நாம் இடையிலே புகுந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்களுடைய உயிரை எண்ண வேண்டும். உயிர் என்றால் உங்களுடைய புருவ மத்தியத்தில் உயிரை இருக்கிற ஜீவை இடாது, அந்த இடத்தை எண்ணி உங்களுடைய உயிரிடம் வேண்டணும். உயிரே கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கடவுள் நமக்குள்ளேயே இருக்கிற உயிரை, அந்த உயிர் தான் நமக்கு எல்லாத்தையுமே உருவாக்கி தருது. உயிர் தான் நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்குது. நாம் என்ன செய்கிறோமோ அத்தனையும் நம்ம உயிர் படைச்சி கொடுத்துட்டே இருக்கும். இப்போ இந்த உடம்பில் எல்லா சக்தியும் இருக்கிறது. ஆண்டவன், இறைவன், கடவுள், தெய்வம், இது எல்லாமே இறை அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? இந்த உயிர் என்பது நம் உடலுக்குள்ளே இருக்கின்றது உயிர். இது நமக்கு ஆண்டவனாக ஆட்சி செய்கிறார். அப்போ நமக்கு என்ன ஆகிறது? இந்த உயிர் இந்த உடலுக்கு ஆண்டவன். இந்த உடலுக்கு உயிர் ஆண்டவனாக இருந்து அதை செயல்படுத்துகிறான். அப்போ கடவுள் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது, நம் உடலுக்குள்ளே அனைத்தையும் கடந்து ஒரு இயக்க நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த நிலைக்கு பெயர்தான் கடவுள். நிலை மாறி, ஒவ்வொன்றும் நிலை மாறி மாறி வருகின்ற பொழுது நாமும் அதை மாற்றி மாற்றி இறைவனிடம் கேட்டு பழக வேண்டும். இந்த உடல் உள்ளே இருக்கின்ற உயிர், இந்த உயிர் நாம் என்ன எண்ணுகின்றோமோ அதை இழுத்துக்கும். அதை இழுத்து எண்ணம் என்கின்ற தெய்வத்துக்கு ஜாயிண்ட் ஆகுது. இந்த எண்ணம் உயிர் இந்த இரண்டும் சேர்ந்து செயலாகிறது. அந்த செயலின் தன்மைக்கு பெயர்தான் தெய்வம். அதனால தான் செய்யும் தொழிலெல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள். ஆக ஆண்டவன், இறைவன், கடவுள், தெய்வம், இந்த 4 நிலையுமே ஒன்றுதான். இந்த 4மே நம் உடம்புக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது. இதை ஆட்சி செய்கிறது நம்முடைய உயிர். நாம் என்னெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் உயிர் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் கெட்டதை நினச்சாலும் உருவாக்கிடும், நல்லதை நினச்சாலும் உருவாக்கிடும். ஆக
நாம் அகஸ்தியனுடைய அருளையும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேராற்றலையும் எண்ணி அந்த உயிரிடம் வேண்டும் பொழுது அது கவர்ந்து இழுக்கப்பட்டு நம் உடலிலே செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்படும் பொழுது நம் உடலில் அறியாமல் சேர்ந்த சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்குகிறது. எப்படி நாம் காலையிலே போட்ட சட்டையை சோப்பு போட்டு துவைத்து கொள்கிறோமோ, அந்த அழுக்கை நீக்குகின்றோமோ, அதுபோல நம் மனதுக்குள்ளே பட்ட அழுக்கை நீக்குவதற்கு தியானம். தியானம் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு செயலை திரும்ப திரும்ப எண்ணி ஏங்குவதற்கு பெயர் தியானம். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே தியானம்தான். நீங்கள் நல்லது நினைச்சாலும் தியானம்தான், கெட்ட நினைச்சாலும் தியானம்தான், எதை நினைச்சாலும் தியானம்தான். ஒரு முறைக்கு இருமுறை திரும்ப திரும்ப எண்ணி செயல்படுத்துவதற்கு பெயர் தியானம். அப்போ இந்த தியானத்தில் நீங்கள் எதையாவது ஒரு தீய செயலை பல முறை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுவே தான் நடக்கும். நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்க, அது நடந்தே தீரும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அங்கே அந்த ஊரில் ஒரு விவசாயி, அவருக்கு ரொம்ப கஷ்டம். தன்னுடைய உடல் பிணி, அவருடைய பொருள் வருமானம் இதெல்லாம் எதுவுமே சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறார். ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறார். உடனே அந்த ஞானிகிட்ட போய், ஐயா நான் ரொம்ப குழப்பமாக இருக்கிறேன், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி போய் கேட்குறார். அவர் பார்த்துட்டு, அப்படியா, சரி, ஒரு சொம்பை ஒன்றை கையில் கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஓடையில் போய் தண்ணி கொண்டுட்டு வான்னு சொல்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஓடையில் போய் தண்ணி கொண்டுட்டு வான்னு சொல்கிறார். இவர் அந்த சொம்பை தூக்கிட்டு ஓடைக்கு போகும்போது அங்கே 2 மாடு தண்ணியில் குளிச்சுட்டு அப்போ தான் எந்திரிச்சு வருது. அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கும் தண்ணி? கலகலன்னு இருக்கு இல்லையா? எல்லாம் சேறு குழம்பி இருக்கும். உடனே பார்த்துட்டு இதை எப்படி நாம் அந்த சாமிக்கு கொண்டு போய் கொடுக்குறதுன்னு சொல்லி போட்டு திரும்ப போய் சொல்லிடுறாரு. சாமி, நான் தண்ணி எடுக்க போனேன், ஆனால் அங்கே பூரா சேரும் சாக்கடையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, சரி, இப்போ மறுபடியும் போய் பாரு அப்படின்னு சொல்லி அதே சம்பையை கொண்டுட்டு போய் சொல்கிறார். மறுபடியும் போகிறார். மறுபடியும் போன உடனே கொஞ்சம் நேரம் ஆயிடுது இல்லையா? அரை மணி நேரம் ஆயிருமா திரும்பி போகிறதுக்குள்ள? அந்த சேரும் குழப்பம் சட்டையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவாகி மந்தமான நிலைமைக்கு வந்துடுது. அந்த தண்ணி லேசான நிலைக்கு வந்துடுது. அப்போ உடனே பார்த்தாரு, இன்னும் தண்ணி தெளியலையே, இந்த தண்ணி எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் சொல்லிடுறாரு. தண்ணி தெளிவாக இல்லை சாமி, இங்கே கொண்டு வந்து அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே, அப்படியா, இன்னும் தெளியலையா, சரி மீண்டும் ஒரு முறை போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சரி, மறுபடியும் நான் அந்த சொம்பை கொண்டுட்டு போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாரு. தண்ணி வந்து இந்த கேப்பில் இருக்கிற நேரம் அதிகமானதுனால கொஞ்சம் தெளிந்த நீராக கிடச்சிருது. தெளிந்த நீராக கிடச்சிருது. ஓ பரவாயில்ல, சாமி கேட்ட நீர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தண்ணி மோந்துட்டு போய் சாமிகிட்ட கொடுக்குறாரு. சாமி, நீங்கள் கேட்ட தெளிந்த நீர் கிடைத்து விட்டது அப்படின்னு. சரி, இந்த தண்ணி கிடைச்சதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டார். யார்? சுவாமி. அவரை பார்த்து, இந்த தெளிவான நீர் கிடைச்சதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறார். அப்போ, நான் ஒன்றுமே செய்யலை சாமி அப்படி. ஒன்றுமே செய்யலையா? அப்படின்னா எப்படி தெளிந்த நீர் கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது தான் அவரே சொல்கிறார் உண்மையை. அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அமைதியாக இரு. அமைதியாக பொறுமையாக இருந்தீன்னா
அந்த தெளிவான நிலை கிடைக்கும். எப்படி தெளிவான நீர் உனக்கு கிடைத்ததோ, இளைநேரம் விட்டதுனால தெளிவான நீர் கிடைத்ததோ, அதுபோல் உனக்கு ஏதாவது பிரச்சனை, சங்கடம், தோல்வி இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அமைதியாக தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அமைதியாக இறைவனை சிந்திச்சு செயல்பட்டீர்களானால் தெளிந்த மனம் கிடைக்கும். மீண்டும் நீ என்ன செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துடுவ. என்ன செய்யலாங்கிற முடிவுக்கு வந்துடுவ. அப்படி எடுக்கப்படுகின்ற முடிவு உனக்கு நல்லதாக கிடைக்கும். அதுதான் ஆண்டவன் பிரசாதம். அதுதான் இறைவன் கொடுத்த வரம். புரியுதுங்களா? ஆகவே உங்களுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அமைதியாக உட்கார்ந்து உங்களுடைய உயிரை எண்ணி ஏங்கி தியானம் செய்யுங்க. தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எண்ணம் பரிசுத்தமான நிலைக்கு வந்துடும். எதையுமே சிந்திக்கும். மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க. எந்த ஒரு செயலுக்கும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ வேண்டாம். நீங்கள் பொய்யான வாழ்க்கை நிறைய பேர் பொய்யான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டானா கேவலமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிடுவீங்க. வீட்டில் இருக்கிறதால மறைச்சி சொல்லுவீங்க. இன்னொருத்தரை பார்க்கலேன்னு சொல்லுவீங்க. இப்படி பொய்யான வாழ்க்கை வாழாதீங்க. உங்களுக்கு எது தென்படுதோ, உங்களுடைய முடிவு எதுவோ அதை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தினீர்கள் ஆனால் நிச்சயம் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்க்கையை பெரும்பாலும் பாருங்கள், மற்றவங்களுக்காகத்தான் வாழ்கிறாங்க. அவங்கவுங்களுக்காக வாழ்கிறதே இல்லை. எப்படின்னு கேட்டால், பெரியப்பா பார்த்தா திட்டுவார், சித்தப்பா பார்த்தா பேசுவார், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா நம்மளை கேவலமாக மதிப்பான். நாம் சொத்து சுகம் இல்லைன்னு அவங்ககிட்ட தெரியக்கூடாது. நாம் வசதியாக அந்தஸ்தாக நாகரிகமாக இருக்கிறோம்னு அவனுக்கு தெரிய வேணும். அப்படிங்கிறதுக்காக பொய்யான வாழ்க்கை வாழ்வது தான் மனித வாழ்க்கையில் 80% இருக்கிறது. 100க்கு 80 பேர் அப்படி தான் வாழ்கிறோம் இல்லைங்களா? எப்படி வாழ்கிறோம்? பொய்யான வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த பொய்யான வாழ்க்கை நம் உடலில் இருந்து எப்படி வெளியேறுகிறதோ, எப்போ வெளியேறுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும். அப்பத்தான் ஞானம் கிடைக்கும். அந்த சூழ்நிலையில்தான் ஞானத்தை பற்றி நாம் பேசக்கூடிய தகுதி நமக்கு வரும். நீங்கள் இந்த சிவம் 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 என்று சொல்லுகிறோம் இல்லையா? சிவசிவா சிவசிவா சிவாயா சிவாயா, இப்படி ஓம் நம சிவாயா இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாமே திருமூலருடைய ஒரு கருத்தில் மிக தெளிவான நிலையில் சொல்லியிருக்கிறார். அந்த பாடலை இப்போ உங்கள்கிட்ட சொல்கிற அந்த திருமந்திரத்தை நீங்கள் அடிக்கடி உச்சரித்தீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல பொற்காலம் பிறக்கும். இது திருமூலருடைய ஒரு பாடல். சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றின தீவினையும் மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆழ்வர், சிவ சிவ என்னன் சிவகதி தானே. இந்த பாடல் புரிஞ்சதுங்களா? மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்க. சிவ சிவ என்கிற தீவினையாளர், அதாவது தீவினையாளர், அவருக்கு சிவனை பற்றி சொல்கிறதுக்கே வராது. தீய சக்தி இருக்குது பார்த்தீங்களா? அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் பல தீய வார்த்தைகளை வாயிலை உச்சரிப்பவர்களாக இருந்தால் அந்த வாயில் சிவபெருமானை கூறக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எத்தனை பேர் தான் போய் அவனை கோயிலுக்கு போகலாம், ஈஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போய் கூப்பிட்டீங்கனாலும் வரமாட்டாங்க. அவன் இடத்துல தீவினை இருக்கிறது. அதை தான் சொல்கிறார், சிவ சிவ என்கிற தீவினையாளர். தீய சொற்களையும் தீய எண்ணங்களையும் கொண்டவர்கள்
சிவநாமத்தை சொல்ல தகுதியற்றவர்கள். தீவினையாளர். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சிவ சிவ என்றிட தீவினை மாளும். புரியுங்களா? அப்போ அப்படி இருந்தாலும் நீங்கள் அடுத்த சென்டென்ஸுக்கு தான் வரும்போது அந்த கருத்து, அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் முயற்சி செய்து இறைவனை நாம் பார்க்க வேண்டும் என்று அவன் மீண்டும் சிவ சிவ என்று அழைத்தால் சிவ என்றிட தேவரும் ஆவார். சிவ சிவ என்றிட தேவரும் ஆகிடுவார். அது விடாப்பிடியாக பிடிக்க வேணுங்கிற கருத்தை அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? எவ்வித தவறும் தீய செயல்களும் செய்பவர்கள் சிவசிவனை தேடி அலைய முடியாது. ஆனாலும் மீண்டும் அவர் முயற்சி செய்து சிவபெருமானின் நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தேவர்களும் கூட ஆவார்கள் அப்படிங்கிறத இந்த பாடலினுடைய கருத்து. அதுதான் சிவ சிவ என்ன சிவகதி தானே. மீண்டும் அவர் அனைத்து செயல்களையும், அனைத்து குற்றங்களையும், அனைத்து தீவினைகளையும், சாபவினைகளையும், பாவ வினைகளையும் நீக்கி சிவகதி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி அதனால் சிவனை நாடி துதிப்போர் யாரும் எந்த சூழ்நிலையை கொண்டிலும் பின்வாங்க மாட்டார்கள். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் இடத்துல உங்கள் குடும்பத்தில் நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, மனைவி தன் கணவன் வெளியே சென்று விட்டால் என் கணவர் போகும் இடமெல்லாம் நல்லா இருக்க வேண்டும், என் கணவர் பழகுபவர்கள் அனைவரும் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டும், என் கணவர் சொல்லும் சொல்லில் புனிதம் பெற வேண்டும், இப்படியெல்லாம் மனைவி எண்ண வேண்டும். அதே மனைவி எங்காவது சென்று விட்டால், வெளியில் போய் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கணவன் என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், மகரிஷிகளுடைய அருள்சக்தி பெற வேண்டும், அவர் செல்லும் இடமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அவர் கூட பழகுபவர்கள் அனைவரும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கணவன் நினைக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து என் மகனும் என் மகளும் செல்லும் இடமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், கல்வி ஞானம் பெற வேண்டும், உயர்ந்த கல்வி நிலையை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பிள்ளைகள், எனது தாயார்கள், எனது பெற்றோர்கள் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தியை பெற வேண்டும், எங்களை வாழ வைக்கும் தன்மையை அவர்கள் பெற வேண்டும் என்று குழந்தைகள் நினைக்க வேண்டும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணி புகழ்ந்து நல்ல சொற்களை சொல்லி வாழ்த்தினீர்களே ஆனால் அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கும். இப்படி பழகுங்க. இதை விட்டு திட்டுறதும் பேசுறதும், வெளியில் போனால் மறைமுகமாக பேசுறது, குழந்தை வருது, அந்த குழந்தைகிட்ட டேய் என்னடா பண்ணுற, உங்கள் அப்பா வந்தால் பேசுவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போவே மறைச்சு பேசக்கூடிய தன்மையை சொல்லி கொடுத்துட்றேன். அப்பா வந்தால் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். மறைக்கிறோமா இல்லையா? ஆனால் சொல்ல மாட்டோம். அவன் அப்பா வந்தார்னா என்கிட்ட என்னை பற்றி சொல்லிடாதேம்மா, நான் இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படிமா. இல்லைங்களா? நிறைய தவறு இந்த குடும்பத்துக்குள்ளே நிறையா நடக்குது. இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசி நம்ம குழந்தைகளுக்கு நாமளே தான் கற்றுக் கொடுக்குறோம். எப்படி வாழணும், எப்படி நாம் குழந்தைகளை வளர்த்தணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. இப்படி தவறான சிந்தனைகள் சொல்லாத. அதே மாதிரி பெண்கள் ஒரு தவறு செஞ்சுட்டு அதை பிள்ளைகள் பார்த்து விட்டால் என்றால், டேய் உங்கள் அப்பா வந்தால் சொல்லிடாதேடா, நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லாதீங்க. இப்படியெல்லாம் சொல்கிறதுனால தான் குழந்தைகள் கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? உங்கள் குடும்பத்தில் என்ன இந்த மாதிரி தெரியாத விஷயங்களெல்லாம் அடிக்கடி பயன்படுத்துறதுனால தான் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான். உடனே அந்த மகனை திட்டும்போது அவன் சொல்லுவான், நேற்றுக்கு நீ அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்ல,
இன்னைக்கு நான் சொல்கிறத அப்பாவுக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு மகன் சொல்லுவான். இப்படி திரும்பி 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 பேசி குழந்தைகளை வளர்த்துற விதம் தெரியாமல், அந்த குழந்தைகளும் வளரும் தன்மை புரியாமல், கல்வி அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் தடுமாறி ஏதோதோ வழியில் போயிடுதுங்க. அதனால் நல்ல முறையாக குழந்தைகளை வளர்த்துங்க, நல்ல முறையாக சொற்களை சொல்லுங்கள், எல்லோரையும் வாழ்த்தி பழகுங்க, யாராக இருந்தாலும் சரி. இப்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய விரோதி இந்த காட்டு சண்டை அது இதுல எல்லாம் வரும் பார்த்தீங்களா? இடம் ஒரு சாணம் 2 சாணம் உம்பளை தள்ளி போச்சு எம்பளை தள்ளி வெட்டு குத்தெல்லாம் நடக்குது அந்த காலத்தில். அப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் பார்த்தா ஒரு பகையாளியாக நினச்சிக்குவாங்க. நீங்கள் பகையாளிகிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு, அண்ணா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் அனுசரித்து போய்க்கிறேன்னு சொல்லி பாருங்க. அவங்கள அடே பரவாயில்லையா, நாம் சொல்கிறத வச்சு அனுசரித்து போய்க்கிறேன்னு சொல்கிறானே, சரி நாமளும் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு அது நமக்கு அறிவுரையாக தோன்றும். அப்போ நாம் ஒன்றை விட்டு கொடுக்கும் பொழுது அவன் ஒன்று விட்டு கொடுக்குறார். அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல மனம் பரிபக்குவ நிலை ஆகிவிடுகிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் தான் மனிதனை கெட்டவனாக உருவாக்குகிறது. ஆகவே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமானது. புரியுதுங்களா? தூக்கம் வருதா? அதனால நல்லா தூங்குவாராட்டிருக்கு. சரி, நல்லது. இப்போ பூசை ஆரம்பமாகிறது. ரெடி ஆகிட்டோமா? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம உள்ளம் பரிசுத்தமாகிவிடும். நம்ம உள்ளம் பரிசுத்தமாகிடும். கேட்குற கேள்வி பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் சிந்திக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி எதிரில் எந்த குரலும் வரலைன்னா நான் பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு காதை எங்கேயோ வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. புரியுதுங்களா? அதனால் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை எனது குரு எனக்கு தெளிவாக அருகிலே அமர வைத்து சொல்லி கொடுத்தார். இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் பேசணும். அவர் சர்க்குருநாதரோட 30 ஆண்டு காலமாக காடு மலையெல்லாம் தேடி அலைந்து ஒவ்வொன்றையும் உணர வைத்து செயல் ரூபமாக அவருக்கு காட்சியாக கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை எங்களுக்கு உபதேச வாயிலாக எங்களுக்கெல்லாம் கொடுத்தார். எனதும் கேசி சண்முகம் அவர்களுக்கும் நாங்களாம் கிட்டத்தட்ட தபோவனம் போய் 25 ஆண்டுகளாகிறது. எங்கேயுமே போகிறதில்ல, ஒன்லி தபோவனம்தான், ஒன்லி தியானம்தான். இந்த மாதிரி கோயிலில் கூப்பிட்டாங்கன்னா என்னங்க அந்த கதையை இப்போ நான் வேணால் இடையிலேருந்து சொல்கிறேங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோயில் பிரதோஷம், சதுர்த்தி, கிருத்திகை, அமாவாசை இப்படி கோயிலையே இருந்துட்டதுனால எனக்கு ஒரு திருமண வாய்ப்பு கிடச்சி எனக்கும் குழந்தைகள்லாம் பிறந்தது, ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்து. அப்போ நான் விடலை. எங்கள் பையன் பிறந்து ஒரு எத்தனைனா 11 வருஷமே அண்ணா ஆகுது எங்கள் பையனுக்கு. வேணுகோபால் சாமி அவர்கள் வீரமாத்தி மண்டபத்துக்கு வந்திருக்கிறாரு, ஏதோ சொல்ல போவாராட்டிருக்குது, போய் கேட்கலாமேன்னு பக்கத்து வீட்டு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டார். அவரும் நானும் சேர்ந்து தான் விநாயகர் கோயிலில் சங்கடகர சதுர்த்தி விழா கொண்டாடுவோம். எங்களுடைய பொறுப்பில் தான். அவங்க தான் நம்மளுக்கு ஃப்ரெண்டு. கோயில் சம்மந்தமாக இருக்கிறவங்க தான் நான் ஃப்ரெண்டாக வச்சுக்குவேன். அப்புறம் சரி ஒரு மகரிஷி வந்திருக்கிறான்னு சொல்கிறாங்களே போகலான்னு சொல்லி போட்டு மண்டபத்தில் போய் அவர் சொல்கிறது எல்லாம் கேட்டேன், பதிவு பண்ணேன். சரி, கடைசியாக எழுந்திரிச்சு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நானும் வரிசையில் போய் நின்னேன். எல்லாத்துக்கும் திருநீர் எடுத்து நெத்தியில் இட்டார். நான் போனோன்னே நிறுத்திட்டார். சாமி, ஏன் சாமி இந்த மாதிரி
விபூதி எனக்கு இட்டு விடாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுங்களா? பக்தி மனிதனுக்கு அடிப்படை தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் பக்தி. பக்தி ஒழுக்கத்துக்காகவும் வீடு மனைவி மக்கள் எப்படி வைத்து கொள்வது என்பதற்காகவும் பக்தியை வளர்த்தார்கள். ஆனால் அதுவே மிகப்பெரிய வாழ்க்கை அல்ல, இறைவனை அடையக்கூடிய வழி இல்லை அப்படின்னு சொல்லி, நீ அதிகமாக பக்தியில் இருக்கிறதுனால பக்தி மார்க்கத்தில் இருந்து ஞான மார்க்கத்துக்கு வா அப்படின்னு சொல்லி மீண்டும் திண்ணீர் எடுத்து என் நெத்தியில் வச்சார். உண்மைங்கிறதெல்லாம் பொய்யில்லை. திருநீர் எடுத்து பெருவரில் எனக்கு எடுத்து நெத்தியில் இட்டார். அன்றையிலிருந்து ஆரம்பித்த இந்த உபதேச கருத்துக்கள் இன்றையிலிருந்து 25 ஆண்டுகளாக என்னால் முடிந்த வரைக்கு என்னை நம்பி வந்தோர்களுக்கு உரையாடலாக தொகுத்து வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். திருந்தியவர்கள் நலமாகத்தான் இருக்கிறார்கள். திருந்தாதவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா, அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்க, அதிலே தான் வாழ்க்கை அப்படிங்கிற கருத்தை மிக ஆழித்தனமாக எனக்கு கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, அவருக்கு கிடைத்த பொக்கிஷத்தை எங்களுக்கு மாதம் பௌர்ணமி அன்று உபதேச வாயிலாக நிறைய கொடுத்தார். இப்படி வீடெல்லாம் கூட வந்திருக்காங்க. நம்ம சாமி அம்மாலாம் எங்கள் வீட்டுக்கு வருஷம் ஒருக்க வருவாங்க. ஐயாவுடைய கல்யாண நாள் அன்னைக்கு கூட்டிகிட்டு வருவார். அப்போவே பக்கத்தில் இருக்கிற தியான வழி அன்பர் வீட்டுக்கெல்லாம் போகலான்னு சொல்லி போட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. சாமியம்மா வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 250 300 பேர்த்துக்கு அன்னதானம் போட்டு, எப்படியாவது மற்றவங்களை கூப்பிட்டு அன்னதானத்தை போட்டால் தான் அங்கே கூட்டம் வரும்னு சொல்லி அப்படி கூட்டத்தை கூட்டி சாமியினுடைய உபதேசத்தை கேட்க வச்சார். அந்த வழியில் சாமியினுடைய உபதேசத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருந்தேன். சாமி உரையாடிட்டு கொண்டு இருப்பார், பேசிக்கொண்டு இருப்பார். உடனே பந்தி போட்டால் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. உபதேசத்தை யார் கேட்கலாம்? அதனால் சாமியினுடைய உபதேசம் மிக தெளிவாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தபோவனம் மாறுங்கள். இங்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சாமியினுடைய இங்கு ஆலயத்துக்கு வாருங்கள். சிவனை எண்ணி பழகுங்கள், சிவனை எண்ணி உருகுங்கள், மனம் உருக பாடுங்க. பாடல் நிறைய இருக்கிறது, புரியுதுங்களா? அந்த மனம் உருகி எதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைச்சது இருங்க. என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சது. நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் ஒரு பைசாவுக்கு கூட தகுதி இல்லாத நிலையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கி என் மகன் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், பொண்ணு தொழிலதிபர், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, பவரில் மூடுது. மற்றபடி சாமி மாதிரி அக்குபஞ்சர் முறையில் கொஞ்சம் கைதந்தவங்களாக இருக்காங்க. இப்படியெல்லாம் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது சாமி தான். ஆனால் இவர் ஃபேமிலி மட்டும் இல்லை, இவர் மச்சன ஃபேமிலி, சகல ஃபேமிலி, குழந்தைங்க எல்லோரும் அப்போல்லாம் சின்ன குழந்தைங்க. இவங்க குழந்தைகள்லாம் நாங்கள் தியானத்திற்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாமிஜி கூப்பிட்டு வரும்போது கவுந்தப்பாடியில் இவங்க சகல மச்சன் எல்லாம் குழந்தைங்களா, சின்ன சின்ன குழந்தைங்க. இன்னைக்கெல்லாம் ஆமாம், இன்றைக்கெல்லாம் கலை வச்சு குழந்தை வச்சுருக்காங்க. அவ்வளோ ஃபேமிலி பூராமே ஒரு 10-20 பேருக்கு வந்தால் அவங்களே ஒரு கூட்டம் சேர்ந்துக்கு. அந்த மாதிரி தியானம் எல்லாம் அவ்வளோ தியானம் வந்தாங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் என் மனைவி, என் பிள்ளை, என் பேத்திகளையெல்லாம் உட்கார வச்சு தியானம் எடுப்பேன். எங்கள் குடும்பத்தில் யார் வர்றாங்களோ இல்லையோ, என் மனைவி, என் பையன், என் பொண்ணு, என் பேர குழந்தைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு தியானத்தை கற்றுக் கொடுத்துருக்குறேன். அவங்களும் தியானம் எடுப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க. இன்றைக்கி என் பேத்தி, ஒரு பேத்தி கோவை ஈசா கல்லூரியில் இசிஇ ஃப்ரீ சீட் கிடச்சி படிச்சுட்ருக்கிறார். நல்ல முறையாக படிப்புக்கிறாப்புல.
அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் எல்லா வல்ல இறைவன் நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கணும். என் பையன் இன்றைக்கி பிஹெச்டி பண்ணியிருக்கான். பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கல்விக்குன்னு எந்த விதமான செலவு கிடையாது, எல்லாமே மெரிட்டு தான். அந்த அளவுக்கு கல்வியில் ஞானத்தை கொடுத்தது இந்த தியானம்தான். அதனால தான் முடிந்த வரைக்கும் தியானம் செய்யுங்க, இறைவனை எண்ணி ஏங்குங்க. ஏக்கத்துக்கு தான் அதிக வலுவுண்டு. ஒரு முறைங்கிறது 4-5 முறை திரும்ப திரும்ப கேளுங்க. எதை வேணுமானாலும் திருத்தி விடலாம், எதை வேணுமானாலும் கிடைக்கும். இப்போ சாதாரண நிலை இல்லைங்க. இன்றைக்கி இங்கிருந்து கவுந்தப்பாடி, கவுந்தப்பாடியிலிருந்து கரூர் போய் சேர்றதுன்னா 65, இதில் ஒரு 25, 70, 90 கிலோமீட்ரு. வாரத்தில் 3 தடவை நான் போயிட்டு வருவேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ 100 தறி எங்கிட்ட 100 நெசவாளர்கள் எங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய ஒரு பிஸ்னஸை உருவாக்கி கொடுத்தது இந்த தியானம்தான். அதன் வழியாக தான் நான் அவ்வளோ பெரிய இது ஆயிருந்தேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சதுனால என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு குரு அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த நாளிலிருந்து 25 ஆண்டு காலமாக இன்னும் தியானம் தியானம் தியானம், தியானமே வாழ்க்கை, வாழ்க்கையை தியானம் என்ற நிலையில்தான் இன்னும் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உங்கள் அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ரவி இவங்க குடும்பம் இவங்களும் சாமி காலத்துலேருந்து தியானத்தில் இருக்காங்க. இப்போ அந்த பாப்பா அவங்கெல்லாம் கூட பவர் தியானத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் சந்தர்ப்பம் தான் புளியம்பட்டி தவவனம் இருக்குது. அங்கே டெய்லி 3 நேரம் தியானம் எடுக்குதுங்க. காலையில் 5 மணி, மதியம் 12 மணி, ஈவினிங் 7 மணி. தியானம் ஃப்ரீ. தங்கறதுக்கு பாதி தண்ணி கொடுத்துரும், அதுவும் ஃப்ரீ தான். அங்கே சாப்பாடு வேணுனாலும் நீங்கள் தங்கிக்கலாம். ஆனால் குறைந்த விலையில் சாப்பாடு, குறைந்த கட்டணத்தில் சாப்பாடு போடுறாங்க. நீங்கள் 3 நேரம் அங்கே தியானம் பண்ணிவிட்டு தங்கி தியானம் பண்ணிட்டு வரலாம். அட்லீஸ்ட் நீங்கள் விசேஷ நாள்லேயும் தியானம் நடக்கு. பௌர்ணமி தியானத்தில் கட்டாயமாக அங்கே தியானம் நடக்கும். காலையில் 10 மணிக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு தியானம் இருக்குது. நீங்கள் அது கலந்து கொண்டுக்கோ. அப்படி முடியாதீங்க, தயவுசெய்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் குடும்பத்தில் ஓமீஸ்வரன்னு சொல்லி, அம்மா பரலால், குரு வரலால், சர்க்கு வரலால், இந்த துரிச்ச